இன்னைக்கு காலையில் திட்டங்கள் மாநில திட்டம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம் 2026-27 முதல் 2030-31 ஆண்டிற்கான சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தினை செயல்படுத்த வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடுதல். 2026-27 ஆண்டிற்கு நிர்வாக அனுமதி வழங்கி நிதி ஒப்புதலும் மற்ற விடுவிப்பு செய்தல். இது மேற்கொண்டப்பட்ட இதை எப்படி செய்யணும், எவ்வாறு செய்யணும், எந்த மாதிரி மக்களோட அடிப்படை வசதிகளை நம்ம தேவைகளை பூர்த்திக்கணும், இதற்கெல்லாம் உண்டானதை நாங்கள் எல்லாரும் உட்காந்து விளவரியாக பேசின்னு இருந்தோம். எல்லா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் எம்எல்ஏஸும் வந்திருந்தாங்க. கலெக்டர் அவங்களுடைய முன்னிலையிலும், ஆணையர் அவங்களுடைய முன்னிலையிலும், மானிட்டரிங் ஆஃபீஸர்ஸ் அனைவர்களுடைய முன்னிலையும், அவருடைய இன்சார்ஜ் அவர் தான் மானிட்டரிங் ஆஃபீஸர் அண்ட் ஹெச்ஓடி எல்லாருடைய டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி முன்னிலையும் நாங்கள் உட்காந்து எல்லாத்தையும் கரெக்டாக எப்படி பண்ணால் இது நடைமுறைக்கு நல்லபடியாக அமையும் அப்படின்னு எல்லா வித கருத்துக்களையும் எடுத்துருந்தோம். அடிப்படை வசதிகளான வாட்டர், இபி, பட்டா, ரேஷன் கார்டு இதெல்லாம் வந்து சரியாக கொடுக்கணும். இதில் எந்தவித கருத்து வேறுபாடுகளும் இல்லை. இதில் இபிலேயோ இல்லை வாட்டர் ப்ராப்ளத்துலேயோ இல்லை நம்மளுடைய பட்டா வழங்குறதுலையோ எந்த ஒரு முறைகேடுகளும் நடக்காமல் நம்ம பாதுகாக்கணும். எந்த இடத்துலையும் எந்த வித தப்பும் வரக்கூடாது. அப்படி தப்பு வந்தாக்கா நம்முடைய அருமை சிஎம் தளபதி அவர்கள் கூறியது போல நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். இதில் எந்தவித மாற்றங்களும் இல்லை. ஸ்கூலில் இருக்கக்கூடிய டாய்லெட்ஸ் அத்தனையும் நிறைவேற்றணும் சொல்லியிருக்காங்க. டாஸ்மாக் இதை வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் சொல்லியிருக்காங்க. நிறைய இடத்துல பிரச்சனைகள் இருக்குது. ட்ரக்ஸில் பிரச்சனை இருக்குது. எங்கெங்கே டார்க் சைட் இருக்கோ, அதாவது எங்கெங்கெல்லாம் நமக்கு தெளிவுபடுத்தலையோ, பெண்களுக்கு பாதுகாப்பு உண்டாகணும், அந்த இடத்துலலாம் கேமரா பொருத்தணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு எல்லாத்தையும் வந்து நம்ம கரெக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு வேண்டிய அடிப்படை வசதிகளை நம்ம பண்ணி கொடுக்கணுன்றதை சொல்லியிருக்கோம். இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நிர்வாக கோளாறுகள் அனைத்தையும் we have to control. அப்படி இல்லைன்னா லாக் அண்ட் சீல் மட்டும் இல்லாமல் விஜிலன்ஸ்லையும் கொண்டு போயிட்டு அவங்கள வந்து டெஃபினட்டாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்ன்றதை ரொம்பவும் கிளியராக சொல்லியிருக்கோம். இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய எஸ்டிபியை வந்து எப்படி நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லி பேசியிருக்கோம். ஹாஸ்பிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இப்போ திருவள்ளூர் கூட ஹாஸ்பிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் போதிய அளவுக்கு உண்டான அடிப்படை வசதிகள் இல்லாத காரணத்தினால இங்கேருந்து அவங்க வந்து எல்லாருமே வந்து ஜிஹெச்சுக்கும் ராயப்பேட்டாக்கும் அனுப்புகிறாங்க. அதெல்லாம் நம்ம தவிர்க்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதும் சொல்லியிருக்கோம். பிரைமரி ஹெல்த் சென்டரில் பார்த்தீங்கன்னாக்கா பிரைமரி ஹெல்த் சென்டரில் உண்டாகக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய நிலவரத்தில் வந்து எப்படி அதை மேம்படுத்தணும் அப்படின்றதையும் நம்ம பேசியிருக்கோம். ஸ்போர்ட்ஸ் அது வந்து முக்கியமானது ஒன்று. அது எல்லா இப்போ புதுமல்லி எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து அலோகேட் பண்ணியிருந்தாலும் அது இன்னும் எப்படி மேம்பட்டு எப்படி நல்லா பண்ணணும், பிளே கிரவுண்ட்ஸ் மூலமாக நிறைய செயல்படுத்தி குழந்தைங்களுக்கு வந்து எப்படி நல்லபடியாக விளையாடுறதுக்கும் நல்லபடியாக அவங்கள ஊக்குவிக்கிறதுக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் பேசியிருக்கோம். இந்த ஃபுட் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம வந்து மேற்கூரை இல்லாததுனால எவ்வளோ ஃபுட்டு வந்து பாதிக்கப்படுது, அதனால் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் என்னன்றதையும் பேசியிருக்கோம். இதில் அதனால் ஃபுட்டு பாதிக்கப்படுறதுனால நம்ம ரேஷன் கார்டில் கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வருதுன்றதையும் பேசிட்டு அதை என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுன்றதையும் பேசியிருக்கோம். அங்கன்வாடி பற்றியும் சொல்லியிருக்கோம். வேஸ்ட் டிஸ்போசல் இதை வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணோம். இது வேஸ்ட் டிஸ்போசல்லேருந்து மங்காத குப்பை, மங்குற குப்பைன்ட்டு இருக்குது. இதில் வந்து எப்படி வந்து இதை பயன்படுத்தி நம்ம வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண முடியுன்றதையும் நம்ம ஆலோசிச்சிருக்கோம். இது இல்லாமல் கிரேவியார்டில் மேற்கூரை போடலாமா இல்லை எப்படி பண்ணலாம், அதுக்குள்ளே அந்த கிரேவியார்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நாங்கள் வந்து கலந்து ஆலோசிச்சிருக்கோம். இது எல்லாத்துக்கும் உண்டானக்கூடிய ஃபைனான்ஸ் எவ்வளோ தேவைப்படுது, இந்த பட்ஜெட் செக்ஷனில் இங்கே திருவள்ளூர் மாவட்டத்துக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்றத கலந்து ஆலோசிக்கிறதுக்காக தான் இவ்வளோ முயற்சிகளும் நாங்கள் எடுத்திருக்கோம். வாட்டர் ஸ்டாக்னேஷன் இப்போ வரக்கூடிய மழை காலத்தில் வாட்டர் ஸ்டாக்னேஷன் எந்தெந்த ஏரியாவில் வரும், அந்த ஏரியாவில் எப்படி மக்கள் பாதிப்படைப்பார்கள், அந்த பாதிக்கப்படுறதுக்கு முன்னாடி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி கொண்டு வரணும், எப்படி நாங்கள் அதை வந்து முயற்சி எடுத்தாக்கா கரெக்ட் பண்ண முடியும்.
அருமை நண்பர் இவர் சொல்லியிருந்தார், மாதவத்தில் இருக்கிறவர், ஒரு 1000 வாலண்டியர்ஸை வந்து நாங்கள் வந்து கொண்டு வருவோம், இப்போவே நாங்கள் பிளான் பண்ணுறோன்ட்டு. அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் தொகுதியிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுடைய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக வாலண்டியர்ஸை நாங்கள் வந்து வரவேற்கிறோம். எல்லா வாலண்டியர்ஸும் எங்கள் கூட இருந்தாங்கன்னா நிச்சயமாக சொல்கிறோம், நான் சேர்ந்து தோள் கொடுத்து நம்ம எல்லாமே நல்லபடியாக செய்யலாம். திருப்பி சொல்ல விருப்பப்படுறது இன்னொன்று, ரொம்ப ரொம்ப இது வந்து ஏரியில் இருக்கக்கூடிய தூர் வாடுறதெல்லாம் நாங்கள் எடுக்கிறதுக்காக முயற்சி எடுத்து, இந்த தூர் வாடுற மண்ணை வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணணும், ரோடு போடுறதுக்கு எங்கே யூஸ் பண்ணணுன்றதையும் நம்மளுடைய திருவள்ளூர் என்ன சொல்றது இன்சார்ஜ் ஆஃபீஸர் மானிட்டரிங் ஆஃபீஸர் வந்து சொல்லியிருக்காரு. அதை பற்றியும் நாங்கள் பேசியிருக்கோம். அண்ட் குழந்தைங்களுக்கு இப்போ முதல்ல தேவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் அப்படின்றத பொன்னேரி அவரும் சொல்லியிருக்காரு, கவுண்டிப்பூண்டி அவரும் சொல்லியிருக்காரு. இவங்க அனைத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து எப்படியாவது ஸ்மார்ட் கிளாஸ்க்கு உண்டான எல்லாத்தையும் நம்ம சப்ளை பண்ணி அவங்களையும் நல்லா ஊக்குவிச்சு, நான் எப்பவுமே சொல்கிறது ஒன்று தான், 8 டிஸ்ட்ரிக்ட் நல்லபடியாக வேலை செஞ்சால் பத்தாது. நம்ம தமிழ்நாட்டில் 16 டிஸ்ட்ரிக்டாக மாற்றணும். இப்போ 8 டிஸ்ட்ரிக்ட், திருச்சி, கோயம்புத்தூர், நம்ம சென்னை, அந்த மாதிரி 8 டிஸ்ட்ரிக்ட் நல்லபடியாக செஞ்சாலும் 16 டிஸ்ட்ரிக்டை நம்ம மாற்றி காமிச்சோன்னா ஜிடிபி க்ரோத் ஆஃப் கண்ட்ரி வில் இன்க்ரீஸ். அருமையாக கொண்டு போனால் வேஸ்ட் டிஸ்போசல் எடுத்திங்கனாக்கா அதையும் வந்து எப்படி நம்ம பயோகேஸாக மாற்ற முடியுமா, என்ன மாதிரி கன்வெர்ட் பண்ண முடியும், எந்த இடத்துல எப்படி பண்ணால் நல்லபடியாக இருக்குன்றதையும் பார்க்கணும். அதையும் நம்ம பார்த்துருக்கோம். எல்லா இடத்துக்கும் வந்து பேட்டரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள்ஸும் வந்து ட்ராவல் பண்ணி அதை மேப் பண்ணி எத்தனை பேட்டரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போகுது, எப்படி வருது, அதனுடைய செயல்முறைப்படுத்துறதுன்னு சொல்லியிருக்கோம். ஒரு ஃபண்ட் வருதுன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து படிக்கிறதுக்காக ஒரு திட்டம் போட்டு மேனிஃபெஸ்டோஸில் கொடுக்குற மாதிரி நம்ம கொடுத்தோன்னா அது ஃபண்டுக்கு தான் யூஸ் ஆகுதான்றதை நம்ம அதை கரெக்டாக பார்க்கறதுக்காக, கண்காணிப்பதற்காக, நம்ம வந்து உரிய முறையில் அது நடவடிக்கை எடுக்கிறதுக்காக ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக எப்படி பண்ணலான்றதுக்கு ஒரு சாஃப்ட்வேரும் நாங்கள் டெவலப் பண்ணி அதையும் கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்கோம். அண்ட் இது எல்லாத்தையும் விட கிரீவியன்ஸ், கஸ்டமரோட கிரீவியன்ஸ் புகார்களை கொடுக்கறதுக்கு அவங்க நேராக வரணுன்ற அவசியம் இல்லை. அவங்களுடைய வாட்ஸ்அப் மூலமாக அவங்ககிட்ட கையில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் மூலமாகவே அவங்க வந்து அதை கான்டாக்ட் பண்ணி அதை பேசலாம். அதை பேசி அந்த புகாரை வந்து வாய் மூலமாகவே பேசி அந்த புகாரை வந்து அதை வந்து அவங்க வந்து நடைமுறை கொண்டு வரதுக்காக அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்தந்த எம்எல்ஏ வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்ச உடனே அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்றது அவங்களுக்கு வந்து சேரும். இந்த நடவடிக்கை எடுத்துட்ட அப்புறமா இவங்களுக்கு உரியதை நம்ம செஞ்சுருக்காங்களா செய்யலையான்றதை எல்லா கலெக்டர் அவங்களும் எல்லாருடைய இதுலேயும் அவங்கவுங்க பார்க்கலாம். ஸோ இதில் நிறைய இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் சார்ஜ் எங்கெங்கெல்லாம் கனெக்ட் ஆகுதோ அந்த கனெக்ஷன்லாம் வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண பார்க்குறோம். ஸோ இது இல்லாமல் கலெக்டர் அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு ஜிஓ வந்ததுனாக்கா அது குறுகிய காலத்துக்குள்ள எம்எல்ஏ அனைத்து பேருக்கும் சேரத்துக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பையும் ஆரம்பிக்க சொல்லியிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே அமைச்சு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி எதை எவ்வாறு எப்படி செய்ய வேணும்ன்றதை சொல்லிக் கொடுத்து அதை அவ்வாறு அப்படி செய்யணும் அப்படின்றத ஆணித்தரமாக எந்தவித மாற்று கருத்தும் இல்லாமல் லஞ்சம் ஊழல் இருக்கக்கூடாது அப்படின்ற ஆனரபிள் சிஎம் விஜய் அவர்களுடைய கொள்கைப்படி, எங்களுடைய கொள்கைப்படி அதை நடைமுறைக்கு கொண்டு வரணுன்றதை சொல்லிக்கிறோம். நன்றி. அமோனியாவுடைய கசிவு வந்து தொடர்ந்து தொழிற்சாலைகள் முழுவதும் ஆய்வு செய்யப்படும் சொன்னீங்க. ஆனால் இது குறித்து இன்னும் வந்து தொழிற்சாலையும் ஆய்வு இல்லை ஆய்வு நிறைய பண்ணின்னு இருக்காங்க. அந்த டிஷ் மூலமாக அவங்களுடைய லேபர் டிபார்ட்மெண்ட்லேருந்து நிறைய எடுத்திருக்காங்க செயல்முறைக்கு. நிச்சயமாக அது வந்து அதுதான் நான் முதலே சொன்னேன், இண்டஸ்ட்ரியில் வெறுமனையாக லாக் அண்ட் சீல் மட்டும் இல்லாமல் விஜிலன்ஸ்லையும் கொண்டு வரணுன்றதை சொல்லியிருக்கோம். ஸோ டெஃபினட்டாக செயல்படுத்துவாங்க. சார், மரம் எல்லாத்தையும் வெட்டியிருக்கீங்க, ஆனால் முழுமையாக சீல் செய்வதற்கான காலக்கெடு ஏதாவது? அதாவது நம்ம டெம்பரவரி சீலிங் தான் எல்லாமே. அதுலேருந்து அமோனியா எடுத்துட்டோம், எஸ்டிபி வாட்டர் எடுத்துட்டோம். பவர் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் க்ளோவர் ஆர்டர் கொடுத்து பவர் கட் பண்ணிட்டாங்க, ஈபி கட் பண்ணிவிட்டு சீல் வச்சுட்டோம். இப்போ கேஸ் இருக்குது, கோர்ட்லேயும் கேஸ் இருக்குது, பேரலாக ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட்லேயும் அவங்க என்கொயரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஃபைனல் ஆனதுக்கப்புறம் இப்போயே அது கிட்டத்தட்ட ஃபுல்லாக சீல் தான், ஆப்ரேஷன் இல்லை. நம்ம சொல்கிறது டெம்பரவரி சீலிங்கு, ஃபைனல் ஆர்டர்ஸ் வரணும், கோர்ட் டிஸ்போசல் கிடச்ச ஒன்று இப்போ ரன் பண்ண மாட்டாங்க. இந்த சம்பவம் முன்னாடி எப்போ வந்து ஆய்வு பண்ணாங்க லேபர் இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த தொழிற்சாலையில்? அதுக்கு முன்னாடி அது ஒரு 3 months பேக் போயிருக்கிறார், இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும்
ரேண்டமாக கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் ரெஜிஸ்டர் ஆன கம்பெனிஸில் ரேண்டமாக வெரிஃபை இந்த இதுன்னு லிஸ்ட்டு எடுத்து கொடுக்கும், அதை போய் அவங்க பார்க்குறாங்க. இப்போ நம்ம ரெவென்யூ அண்ட் அதர் டீமையும் போட்டு அந்தந்த லொக்கேஷனில் இருக்கிறத மேண்டேட்டரியாக பார்க்க சொல்லியிருக்கோம். அமோனியாவுக்கு ஒரு 10 இதை ஐடென்டிஃபை பண்ணி அது இன்ஸ்பெக்ஷன்ஸ் பார்த்துருக்காங்க. வேறு ஃபர்தராக அதர் அமோனியா தவிர வேறு ஹசார்டஸும் லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்க சொல்லியிருக்கோம். மேம், அதர் இண்டஸ்ட்ரியில் இதே மாதிரி கோனோகார்பஸ் மரம் நிறைய இருக்குது. 500க்கும் மேற்பட்ட மரங்கள் இந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அதுக்கு ஏதாவது புகார் வந்தால் நடவடிக்கை எடுப்பீங்களா? இப்போது அதான் நீங்கள் அந்த இண்டஸ்ட்ரியிலே நீங்கள் உங்கள் ப்ரெஸ் பீப்புள் மூலமாக தான் அந்த தகவல் வந்துச்சு, அந்த ஹசார்டஸ் ட்ரீன்னு. அது ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம இப்போ அவங்களே ரிமூவ் பண்ண சொல்லி டைரக்ஷன்ஸ் கொடுக்கலாம். இதில் நம்ம சீல் வைக்கிறதுனால நாங்களே ரிமூவ் பண்ணிடுவோம் ரூரல் டெவலப்மெண்ட் மூலமாக. அந்த மாதிரி வேறு எங்கே இருக்குதோ புகார் வந்தால் அந்தந்த இன்ஸ்டிடியூஷனே அதை ரிமூவ் பண்ண சொல்லலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.